மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கின்றீர்கள். வெளிச்சத்தை வெளிப்படுத்தும்படியாக, வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, அப்படியாக உங்களை கர்த்தரின் நாமத்தினாலும் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபைகள் நிறைந்தவரே நன்றி. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுக்காக நன்றி அப்பா. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சாப கட்டிலிருந்து, வியாதிகளிலிருந்து எங்களை விலக்கி இருக்கீங்க ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு இயேசு என்கிற நாமத்தை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ ஆண்டவரே, வானோர் பூலோ யாரும் ஆண்டவரே, யாவரும் நடுங்குகிற நாமத்திற்காக நன்றி. எங்களை விடுதலை செய்கிற இந்த நாமத்திற்காக நன்றி. எங்களுக்கு ரட்சிப்புக்குள்ளாக எங்களை வழிநடத்துகிற நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்த அந்த நாமத்திற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவ நிவாரண பலி ஆனவரே, உம்மை துதிக்கிறோம். திருத்துவ தேவனே, உம்மை துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றாய் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற தேற்றவாளனே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஞான கண்மலையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை ஆண்டவரே, வெளிச்சம், விடுதலை, உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்குள்ள இருக்கணும்னு கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா இதோ நாங்க இந்த கேட்கிற சத்தியம் எங்களை இன்னும் இன்னுமாய் மெருகேற்றி ஆண்டவரே உம்மண்டை கிட்ட சேரும்படியாய் ஆண்டவரே, இதோ உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், இதோ ஜனங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அனுகிரகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ பாவிகளிலே பிரதான பாவிகளாய் இருக்கிற எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து ராஜரிக கூட்டமாய், ஆசாரிய கூட்டமாய் எங்களை வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்க இந்த கேட்கிற சத்தியம் எங்கள் இருதயத்திலே ஆழ விடப்படட்டும், நூறத்தனையான பலனை கொடுக்கட்டும். இந்த ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் நாங்கள் கேட்கிற பொழுது எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் அந்த சிலுவையிலே நடந்த மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாம் என்னத்தை பெற்றுக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகம், நமக்கு தெய்வீக சுகம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அவரை நம்புகிற பிள்ளைகளுக்குள்ளே வியாதிகள் இருக்க முடியாது. வியாதிகள் வந்தாலும் அதை இயேசுவை நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த வியாதியிலிருந்து தேவன் நிச்சயமாகவே நம்மளை மீட்டுக் கொள்வார். வேதாகமத்திலே எங்கேயும் நம்மளுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவரே பரிகாரியாக இருக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. இதோ ரண வைத்தியர்கள் இல்லையோ என்று அங்கே அவரை நம்பாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிற பொழுது அவருடைய உள்ளம் மனவேதனையினாலே அந்த வார்த்தையை கேட்கிறார். ஏன் அங்கே ரண வைத்தியன் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி இன்னும் சுகப்படவில்லை என்று தேவன் கேட்கிறார். அவருடைய குமாரத்திகளாய் இருக்கிற யாவரும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று, அந்த ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியே தேவன் விரும்புகிறார். நீ பிரியமானவளே, நீ மனதார மட்டும் நீ உறங்கு என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல இந்த சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்காக யுத்தத்தை பண்ணுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆனாலும் அவருடைய அந்த ஒரு பண்பாக அவர் சுகம் அளிக்கிறவர்,
யெகோவா ராஃபா என்பதையே நாம் கூடுதலாக தியானித்து வருகிறோம். ஆனாலும் நாம் ஏன் வியாதிகளோடு இருக்கிறோம்? தேவ பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஏன் வியாதியோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? ஏன் இந்த வியாதியிலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல? ஆண்டவரிடத்துல கேட்டா நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம ஏன் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிற பொழுது அநேக கேள்விகள் நம்முடைய மனதிலே வரும். ஆண்டவரே இந்த வியாதியை அனுமதித்து விட்டார். இந்த வியாதியின் மூலமாக ஒன்றை எனக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நாம் அநேக மெசேஜ்களையும் அல்லது நாமுமே கூட நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றோம், நம்ம நிச்சயமாவே ஆண்டவர் சுகமாக்குவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் நடக்காத பொழுது நாம் எவ்வளவு உற்சாகத்தோடு ஜெபிக்கிற நாமும் கூட அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. அந்த நெடுநாளாய் நாம் காத்திருக்கிற பொழுது நம்மளுக்கு என்ன சொல்லுகிறோம்? நம்மளே கூட ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், நான் இதை கடந்துதான் போகணும், பவுலுக்கு ஒரு முள் எனக்கு இந்த வியாதி என்று சொல்லி நாம் அந்த வியாதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அதோடு கூட நாம் இந்த அக்ரி பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அது நிச்சயமான சத்தியம் அல்ல. அப்போ ஆண்டவர் பொய் சொல்லுகிறவரா அல்லது அவர் நீதியை செய்யாமல் இருக்கிறவரா? நாம் வியாதியோடு இருக்கிற பொழுது அவரை நோக்கி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், நாம் வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நம்ம கூப்பிடுகிற பொழுது ஏன் வியாதியிலிருந்து விடுதலை வரவில்லை என்று சொன்னா அதற்கு காரணம் நாம மட்டுமாக தான் இருக்க முடியும். அது ஏன் அப்படி நாம மட்டும் இருக்க, நம்முடைய குணப்பண்புகள் நம்முடைய காரியங்கள்ல நம்ம மாறாமல் இருக்கிற பொழுது நாம் அந்த வியாதி இருக்கும்படியாய் சத்ருவானவனுக்கு ஒரு டோரை ஓபன் பண்ணும் பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? கிரியைகளை நடப்பிக்க முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் அந்த ஆண்டவருடைய அந்த கற்பனைகளுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காகத்தானே எல்லா பாவத்துல இருந்தும் ஜெனரேஷனலா இருக்கிற சாபத்துல இருந்தும் எல்லாம் முறிக்கும்படியாகத்தானே அவர் சிலுவையை செய்து முடித்து விட்டார். அப்ப நான் எப்படி வேணாலும் என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு தேவன் எனக்கு அவருடைய கிருபை எனக்கு வேலை செய்யாதா என்று கூட நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் அங்கே மரித்திருக்கிறாரு, அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குது, அப்ப எனக்கு எல்லாம் கிடைக்கணும் தானே, ஏன் கிடைக்கல என்று சொல்லி நான் என்னையவே முட்டி மோதிக்கொண்ட நாட்கள் உண்டு. ஆனா இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கமான ஒரு திடமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்க, நான் எப்படி அனலைஸ் பண்றேன்னு சொன்னாக்க, நம்ம இந்த இதுல ஆண்டவருடைய அந்த பேழைக்குள்ளே இருந்து கொண்டு நம்ம சில பலவீனத்தினாலே எப்படி வார்த்தை சொல்ல மனப்பூர்வமாய் நாம் சிலவற்றை நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தோம்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆண்டவரே இது நான் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரோ, நான் வேண்டாததையே நான் விரும்புகிறேன், இது என்னுடைய மாம்சத்தின் காரியங்கள் என்னை போட்டு என்னை செய்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது போல நம்மிடத்துல இந்த கிரியைகள் நமக்கு இருக்குமானால் தேவனை நாம் நம்பிக்கொண்டு அவர் என்னது நம்முடைய பாவங்கள் என்ற காரியத்தை நம்ம இந்த மூல உபதேசம் என்று சொல்லுகிற இந்த பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, இந்த விக்கிரக ஆராதனை, இந்த ஞானஸ்நானம் எடுங்க, இந்த மூல உபதேசத்திலிருந்து சற்று விலகி நாம் மெச்சூர்டான பிள்ளைகளாய், நாம் புத்திரர்களாய் நாம் இந்த வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கும் நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே முதல் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அதன் பிறகு அதில் உள்ள வெளிச்சத்தை நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும்
பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுக போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளுக்கு யாராவது பண்ணவங்க அல்லது நம்முடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிறவங்க இப்படிதான் நம்முடைய காரியங்கள் நம்முடைய சிந்தனையில வரும். ஆனா எனக்கு ஆண்டவர் பேசின காரியம் இது, இந்த மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ள ஒரு பணப்பிரியம் இருக்கா, இல்ல நான் வீம்புக்காரியா நான் இருக்கனா, அல்ல எனக்குள்ள அகந்த இருக்கா, இல்ல மற்றவர்கள் எனக்கு முகாந்தரம் இல்லாமல் நான் நன்மை செய்தும் என்ன அவர்கள் என்னை துன்பப்படுத்துகிற பொழுது அவர்களை நான் குறை சாற்றுகிறவளாய் அல்லது அவர்களை பற்றி நான் தூசிக்கிறவளாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவளாய் அல்லது நன்றி அறிவு இல்லாதவளாய், ஒரு கிராட்டிடியூட் ஹார்ட் இல்லாம இப்ப எத்தனையோ 10 காரியங்கள் நன்மை பண்ணிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம யார நம்முடைய வாழ்க்கையில குறை சொல்லுகிறோமோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு 10 காரியம் நல்லது பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு 2 காரியம் நம்மளுக்கு தீமைய பண்ணிருப்பாங்க. அந்த தீமை என்ன செய்யும், இந்த 10 பண்ணதையும் அடித்து போடும் அளவு, இந்த 10 காரியத்தையும் மறந்து போகிற அளவுக்கு இந்த பண்ணின அந்த 2 காரியங்கள் நம்முடைய ஆத்மாவுல ஃபுல்லா அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு அவர்களுடைய பேரை கேட்டாலே நம்மளுக்குள்ள ஒரு கோபம், எரிச்சல், இப்படியான காரியங்கள் நமக்குள்ள வருகிறத நாம் உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும், இப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் என்ன செய்யுங்க, நீங்க இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. நீங்க இந்த உலகத்துல நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இந்த உலகத்துல நீங்க ஏசப்பா சத்ரு, இந்த 3 மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருக்கு. அப்போ அப்படி இந்த உலகத்தை நீங்க அணுகுகிற பொழுது நம்மளுக்காக தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார், என் தேவைகளை சமைத்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவரையே சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுகிற பொழுது நிச்சயமாவே தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு சரியானதாக நம்மளுக்கு செய்வார். இந்த உலகத்தின் சிஸ்டம் எல்லாம் இந்த பரலோகத்துல இருக்கிறதனுடைய நிழலாட்டமாக தான் இந்த பூமியிலே எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டான், அவன் குற்றவாளியாக அந்த நீதிமன்றத்திலே நிற்கிற பொழுது அங்கே நியாயாதிபதியா இருக்கிறவர் அந்த குற்றவாளிக்கு ஒரு உறவுக்காரராக இருந்தாலும் கூட அங்கே நியாயாதிபதிக்கு அங்க நீதிபதிக்கு அந்த குற்றவாளிக்கு ஃபேவரா ஒரு ஆன்சரை என்ன பண்ண முடியாது, வேர்டிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் குற்றவாளியாக சாட்டப்பட்டு நிற்கிறான். அங்கே நீதிபதியினுடைய கைகள் கட்டப்பட்டுதான் இருக்கும். இப்ப இங்க இப்போ ஒரு லஞ்சம் வாங்கியோ இல்ல ஒரு பண சப்போர்ட்டோ நமக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல இருந்தோன்னு சொன்னா ஆக்களை வச்சோ நம்ம மூவ் பண்ற நீதிபதி போல நம்முடைய நீதிபதி கிடையாது. நாம் இங்கே ஒரு துணிகரமாய் ஒரு காரியங்களை நம்ம மேல ஒரு வழக்குகளை நம்ம அடுக்கி கொண்டே போகிற பொழுது அங்கே பரலோக மன்றத்துல நம்மளுக்காக வேர்டிக்ட் பண்ணுகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இன்றைக்கு எனக்குள்ள ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எனக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் உண்டாகி கொண்டே வருகிறது. என்னுடைய நீதி நிமித்தம் நான் நன்மை செய்தோம், எனக்குள்ளே எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படாத பொழுது ஏன் இப்படி பண்றாங்கன்ற சொல்லி எனக்குள்ளே ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது. யாரிடம் பேசினாலும் அவர்கள் எனக்கு செய்த அந்த காரியத்தையே குறித்து நான் பேசுகிறேன். என்ன என் வாயில ஒரு சபிக்கிறது மாத்திரம்தான் வரலையே தவிர, ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்க பண்ண காரியங்களை குறித்து நாம் மற்றவர்களிடத்துல புலம்புகிறோம்.
இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஆனா தேவன் சொல்கிறார், எவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போனார்களோ, எவர்கள் உன்னை முகாந்திரம் இல்லாமல் துக்கப்படுத்துகிறார்களோ, இதை எல்லாவற்றையும் நீ பயப்படாம என்ன நம்பி நீ நடமகள. கர்த்தரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். என்னை பேசினவர்களை என் தேவன் நீதி செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்யும் பொழுது, விலகும் பொழுது நம்முடைய இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். நான் தேவனுடைய கட்டளைகளை நான் கை கொள்கிறேன். தேவன் எனக்கு அவர் கேட்கிற இங்கிட்டு நீங்க வைக்கிற இந்த 10 கட்டளைகளை விட அவர் ஒன்றே ஒன்றுதான் சொல்லுகிறார். என்ன சார்ந்த நடமகளே, என்னுடைய ஆலோசனையை கேட்டு நட. என் எந்த காரியங்கள் நடந்தாலும் என் மேல் விசுவாசம் உள்ளவளா இரு. எதை குறித்தும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு எல்லாம் எதிராக இருந்தாலும், வியாதியின் பாடுகளிலே நாம் போனாலும் கூட, நாம் வியாதி தேவன் அனுமதித்தார் என்று நாம் சொல்லாமல் இருப்போமாக. அது தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே என்ன செய்கிறது, முரண்பாடாய் ஒன்று இருக்கிறது. தேவன் சிலுவையிலே வியாதியை அவர் எல்லாவற்றை நீக்கி முடித்தார் என்று சொன்னால், என் சரீரத்திலே வியாதி இருப்பது எப்படி என்று சொல்லிதான் நாம் போராட வேண்டும். நம்முடைய வார்த்தையிலேயே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். வியாதியை பார்த்து நம்முடைய சத்தியத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சொல்லக்கூடாது, நம்ம மாறி சொல்லக்கூடாது. தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி, தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனாலும் என் தேவன் இதிலிருந்து என்னை நீக்கி போடுவார் என்று நாம் அந்த வார்த்தை மாத்திரம்தான் நாம் சொல்லணுமே தவிர, இந்த இடையில நம்ம போகிற காரியங்களில நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் மாறி விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம திருப்பி அதே மாதிரி நம்ம போற டெஸ்டினேஷன், இன்னைக்கு நான் ஒரு கிப்ளிங் ஸ்டேஷன் வரணும், அல்லது நான் டெஸ்டினேஷன், இப்ப நான் இந்தியாவுக்கு நான் போகணும்னாலும் கூட என்னுடைய டெஸ்டினேஷன் இந்தியாவா தான் இருக்கு. ஆனா டிரான்சிட்ல நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பா இருக்கிறோம். அதற்காக என்னுடைய டிரான்சிட், நம்ம யாரு கேட்டாலும் நான் லண்டன் போறேன் நான் சொல்றோம், நீங்க ஸ்ரீலங்கா போவீங்க, டிரான்சிட்ல ஒரு இடத்துல இருப்பீங்க. நீங்க யாரு கேட்டாலும் நான் ஊருக்கு போறேன், எங்க போறேன், இலங்கைக்கு தான் போறேன்னு சொல்லுவீங்க. ஏன் நான் லண்டன் போயிட்டு போறேன், நான் ஜெர்மன் போறேன், நம்ம அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும், நான் இந்த டிரான்சிட்ல நான் இருந்து ஒரு 3 hours 4 hours இருந்துட்டு என்னுடைய பிரயாணத்தை என் இலங்கையை நோக்கி நான் போறேன், என்னுடைய இந்தியாவை நோக்கி நான் போறேங்கிறது நீங்க எவ்வளவு நிச்சயமா நம்புறீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சிக்னஸ்ல ஒரு இதுல இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே தோல்வியாக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். ஆனா நீங்க அதை பத்தி பேசாத படிக்கு தேவன் உங்களை விடுதலை செய்த, அவர் செய்த நன்மை, அவர் செய்த எப்படியா வேதாகமத்திலே விடுதலை, எத்தனை ஜனங்களை விடுதலை பண்ணியிருக்கிறார், வியாதியிலிருந்து நீக்கி இருக்கிறார், அதே தேவன் என்னையும் குணமாக்குவார், அவரே என் பரிகாரி என்று சொல்லி அந்த தேவ பலனான இந்த வார்த்தைகள், இந்த தேவ பலத்தையிலிருந்து தேவனை விசுவாசிக்க முடியாதபடி நம்மளை யார் பிரிக்கிறார்களோ, அங்க இந்த சத்தியமாக இருக்கலாம், உங்களுடைய சபையாக இருக்கலாம், உங்களுடைய விசுவாச கூட்டத்தாராக இருக்கலாம், உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிற நண்பர் கூட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தைக்கு விரோதமாக யார் பேசுகிறார்களோ, தேவ வார்த்தைக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் அந்த இடத்தை விட்டு நீங்க விலகி வந்துருங்க. எப்படியாக நாம் இந்த வியாதியோடு கூட மறிக்கிறோமா, இல்ல இந்த வியாதியை தேவன் குணப்படுத்த போகிறாரா, அது எல்லாம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியையை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை, மகிமை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிச்சயமாகவே கிரியை செய்யும். அதற்கு வேறு ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த சத்தியத்தை நான் நம்ப வேண்டும். தேவன் என்ன சொல்ற, இந்த அப்பத்தை, இந்த கவனத்துல நீங்க இருங்க, என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறுங்க. நீங்க என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிற பொழுது நான் உங்களோட கூட நான் பங்காளியாக இருக்கிறேன். அப்ப நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை முன்னிலைப்படுத்தி வானத்தில் இருந்து வந்து இறங்கின அப்பத்தை மன்னாவாக நாம் உட்கொள்கிற பொழுது நான் தேவ பலத்தோடு கூட இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தேவன் விரும்புகிற இந்த ஒரு காரியம் மட்டும்
மாத்திரம் நம்முடைய சரீரத்துல எல்லா இடத்திலும் இந்த சத்தத்தை மாத்திரம் இந்த சரீரத்துல நாம் ஒழிக்கும்படியாய் நாம் இருப்போம்னு சொன்னா முறுமுறுப்பு கிடையாம எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அவர்களுக்குள்ளே இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மள எப்படியாக ஃபைட் பண்றாரு, அங்க எவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை காண்கிறார். ஒரு தடவை இல்ல 10 முறை அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஆனா அங்கே வனாந்தரமாக்கி ஜனங்களை கொண்டு வருகிறார், அனுதினமும் மன்னாவை கொடுக்கிறாரு. அப்படியெல்லாம் அந்த ஜனம் கடைசியில தண்ணி இல்ல, தண்ணி எங்களுக்கு குடிக்க வேணும், அந்த தண்ணி கசப்பா இருக்குதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அங்கே அந்த கசப்பான தண்ணி வரும் பொழுது என் ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்ன விடுதலை பண்ணி எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை பண்ணி என்னை கொண்டு வந்த தேவன், அங்கே பார்வோனின் ரதங்களை எல்லாவற்றையும் அங்கே நசுக்கி போட்ட தேவன், இன்றைக்கு எனக்கு இந்த தண்ணியை மாற்றி கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஒரு கணம் அந்த ஜனம் என்ன செய்யல, அங்கே தேவனை நம்பல, தேவனை மகிமைப்படுத்தல. தேவன் என்னை விடுதலை செய்த தேவன், இதுல இருந்து விடுதலை செய்தவர் இனியும் எனக்கு விடுதலை செய்வார், என் தேவையை சந்திப்பார் என்று அவர்கள் நிக்கல. ஆனா 40 வருஷம் ஆண்டவர்கள் வனாந்தரத்திலே அவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் அந்த இடத்துல அங்கே வியாதி கிடையாது, அங்கே அவருடைய செருப்பு கூட அங்க தேயப்படல. ஆனா அப்படி அறிந்த அதே இடத்துல பாம்பு சர்ப்பங்கள் வந்து அந்த இடத்துல அவர்களை குத்திற்று, அங்கே ஜனங்களை மரணம் உண்டாயிற்று. அப்போ ஏன் நடக்குது, ஏன் இந்த 40 வருஷம் என்ன நடந்துச்சு, ஏன் திடீரென்று பாம்பு வரணும்? இதே போலதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் திடீரென்று நமக்கு ஒரு ஆக்சிடென்டான சில காரியங்கள், ஒரு துர்ச்செய்திகள் நம்முடைய இருதயத்துல வருது. வேதம் சொல்லுவது, துர்ச்செய்தியை கேட்கிறவன் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது அவன் பயப்படான் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கு எந்த இது கேட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும், உடனே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் வருது, ஆன்சைட்டி வருது. ஐயோ இது எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். என்ன நடந்தாலும் நம்முடைய இருதயத்திலே மன ரம்யத்தோடு கூட தேவன் செய்கிற நன்மையை நாம் எப்பொழுதும் அறிந்தவர்களாய், நன்றி அறிவு உள்ளவர்களாய், இந்த கிராட்டிடியூட் ஹார்ட்டோடு கூட, என் தேவன் எனக்கு இவ்வளவு நான்லாம் ஜீவனோடு இருக்கிறதற்கு தகுதியே இல்லாத போது கூட, பிரதான பாவிகளாய் இருக்கும், சும்மா வார்த்தைக்காக அல்ல, உண்மையாகவே நினைச்சு பாருங்க. நம்ம இந்த வார்த்தையை நம்ம உண்மையாய் சொல்லுகிற பொழுது, நம்ம வெளியில நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் யார் தெரியுமா, நான்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, நான் கீழ்ப்படிதலோடு இருக்கிறேன்னு தெரியுமா என்று சொல்லி கூட இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய், தங்களுடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கை வைத்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்களாய் நாம் இருப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அடி விழுந்து கொண்டே இருக்கும். அது வியாதியாக வரும், பொருளாதார பற்றாக்குறையாக வரும், அல்லது நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிகள், நம்ம சிலவற்றை நம்ம வந்து சில இதுகளை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட நம்மளை அறியாம அதுக்குள்ள நம்ம செய்கிறவர்களாயும், எதை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை விட்டு விலக முடியாதவர்களாயும், வேதத்தை படிக்கணும்னு நினைப்போம் ஆனா நமக்குள்ள படிக்க முடியாது, தேவனை இன்னுமாய் துதிக்கணும்னு நினைப்போம் துதிக்க முடியாது, நம்முடைய சிந்தனையை சிந்தனைகளை கட்டப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த கட்டுக்கள், நம்முடைய கழுத்துல இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து விட்டு சியோன் குமாரத்தை எழுந்து கெம்பீரித்து பாடு என்பதன் பிரகாரம் நம்ம எப்பொழுதும் இந்த லுக் அப் என்கிற அந்த வார்த்தையின்படி அனாந்து பார்த்து, தேவன் எப்படி அனாந்து பார்த்து எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி கொண்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அனாந்து பார்த்து, எல்லா சூழ்நிலையும் என் தேவனை அனாந்து பார்த்து, ஹல்லேலூயா. நம்ம இந்த டாக்டர்ஸ்கள் கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் இந்த வாயை நம்மளுக்குள்ள சிக்னஸை கண்டுபிடிக்கணும், என்ன நடக்கணும் அப்படின்னா, வாயை கொஞ்சம் அனாந்து திறந்தாதான் உங்களுடைய சிக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அங்க என்னன்னு அவங்க அது அந்த டார்ச் லைட் வச்சு அதை பாக்குறாங்க, என்ன நடக்குது, த்ரோட்ல என்ன நடக்கு. அதே மாதிரி இந்த ஹெட்டுக்கும் இந்த ஃபுட்டுக்கும் என்ன, அந்த பிளட் ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கணும், சீரா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த கழுத்து பகுதி, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில ஒரு ஹெவினஸ் அண்ட் பெயின் இருக்கும். அப்போ
இந்த இந்த ரிலாக்ஸ் பண்ணணும், இந்த நெக்கை நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும், அப்படி இந்த கழுத்தை அப்படி எக்ஸசைஸ் பண்றத நீங்க எத்தனையோ இதுகள்ல இப்ப எல்லாம் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் எக்ஸசைஸ் அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி அப்போ அப்படி தலைய நீங்க இப்படி ஒரு ஒரு 5 தடவை இப்படி தலைய இப்படி இப்படி திருப்புங்க அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி எல்லாம் நம்ம இந்த மசில்ஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்றாங்க. அதே போல ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்ன தெரியுமா, எப்பொழுதெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, லுக் அப் லுக் அப் லுக் அப், ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய பற்றாக்குறைகளில் இருந்து தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் மீதம் எடுக்க செய்வார், பரிபூர்ணமாய் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதும் கூட உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொன்ன இந்த காரியங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவரே அதை வேறு பிரித்து காட்டுங்கப்பா. இதோ ஆண்டவரே, எது இது ஆண்டவரே எங்களுக்குள்ள எது அகந்தையா இருக்குது ஆண்டவரே, எங்களை போல ஹம்புளான பீப்புள் இல்லைன்னு சொல்றோம்ப்பா. ஆனா எங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த காரியங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலையே டாடிகால். ஆண்டவரே, தாழ்மையா இருக்கிறவனுக்கு அப்பா நீங்க ஆண்டவரே கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறீங்களே, பெருமை உள்ளவர்களுக்கோ நீரே எதிர்த்து நிற்கிறீர் என்று வார்த்தை சொல்லுகிறதே தகப்பனே. ஆண்டவரே, இந்த சுபாவ அன்பு இல்லாம ஆண்டவரே தூஷிக்கிறவர்களாய் ஆண்டவரே, இதோ பரிசுத்தம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே, துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் ஆண்டவரே, ஆண்டவரே தேவ பிரியராய் இல்லாம ஆண்டவரே சுகபோக பிரியராயும் ஆண்டவரே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்களாயும் ஆண்டவரே, இந்த கேட்டகரியில நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் டாடிகா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேதத்தின் வெளிச்சத்துல ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு கேட்டகரியில நாங்க எங்கேயோ நாங்க ஹிடன் பண்ணி இருக்கோம் டாடிகா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யலைன்னா அதற்கு ஒரே காரியம் தான் டாடிகா. ஆண்டவரே, இதோ இந்த காரியங்கள் எங்க இடத்துல ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய விடாதபடிக்கு உங்களை மட்டுப்படுத்தி இருந்தா டாடிகா. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த டோஸ் எங்களுக்கு காட்டுங்க டாடிகா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை நாங்க எந்தெந்த இடத்துல மட்டுப்படுத்தி எங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறோமோ ஆண்டவரே அதை எங்களோடு கூட பேசுங்க டாடிகா. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில சொப்பனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க டாடிகா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில இருக்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க டாடிகா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை நாங்க சகல ஜனங்களுக்கு சொல்லணும் அப்பா. இதோ எங்கள் தேவன் பரிகாரி என்று சொல்லி ஆண்டவரே, இதோ நாங்க வியாதியோடு கூட இருப்பது உங்களுடைய சித்தம் இல்லப்பா. இதோ பார்க்கிற ஜனங்களுக்கு நாங்க நகைப்பை உண்டாக்காத படிக்கு ஆண்டவரே, உம்மை நம்ப விடாத படிக்கு ஆண்டவரே, இவர்கள் பரிகாரி என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஆண்டவரே இதோ வியாதியோடு இருக்கிறாங்களே என்று சொல்லி ஜனங்கள் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தையும் தூஷிக்காத படிக்கு ஆண்டவரே, அதுக்கு நாங்க காரணமா இருக்க கூடாது டாடிகால். ஆண்டவரே, ஹெல்ப் அஸ் டாடிகால். ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு உண்மையாய் மனம் திரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இந்த சுபாவத்தின் கிரியைகள் ஆண்டவரே இதோ எங்களிடத்திலே இருந்து ஆண்டவரே வேரோடு பிடுங்கப்படும்படியாய் நாங்க கேட்கிறோம் டாடிகால். ஆண்டவரே, இதோ இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் டாடிகால். ஆண்டவரே, இந்த 2 தீமோத்தேயுல சொன்னப்பட்டத கிரியைகள் ஆண்டவரே இதோ எங்க வாழ்க்கையில இல்லாத படிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் வேரோடு பிடுங்கி போடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கணம் நாங்க ஆண்டவரே we surrender everything into your hands oh daddy God. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வரும்படியாய் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த சுபாவ அன்பில்லாத இருக்கிற காரியங்கள் வேணாம்ப்பா. ஆண்டவரே, இருமாப்பு வேணாம்ப்பா. ஆண்டவரே, இந்த அகங்காரத்தின் கிரியைகள் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதலின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையும் மகிமையும் உம்முடைய ஆண்டவரே நாங்க உம்முடைய சத்தியத்தையும் சொல்லுகிறவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே வெறும் பேசுகிறதில மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களை இந்த வியாதியிலிருந்து எங்களை நீக்கினார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் எங்களை மாற்றி போடும்படியாய் நாங்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ இந்த சத்தியத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய விடுதலை உண்டாவதாக,
ஆண்டவரே உங்களுடைய ஜோயி லைஃபை இவர்கள் அனுபவிக்கணும் டாடிகார். இதோ இந்த கேட்கிற சத்தியத்தின்படியே வாழ்க்கையில அவங்க என்ஜாய் பண்ணணும் டாடிகார். இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே எழும்பட்டும். இதோ எங்கள் கர்த்தர் வியாதி படுக்கையிலிருந்து மாற்றி போட்டார் என்று சொல்லட்டும். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. ஆண்டவரே இதோ யார் யார் ஒப்பு கொடுத்தலோடு கூட மனம் திரும்பினார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்வதாக. ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருந்து ஆண்டவரே இதோ எழும்பி குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இதோ இயேசுவே எங்கள் பரிகாரி என்று சொல்லுவார்களாக. இதோ யெகோவா ராஃபா என்னை தொட்டால் சுகமாக்கினார் என்று, இதோ வார்த்தை அனுப்பி என்னை சுகப்படுத்தினார் என்று அநேக சாட்சிகள் எங்கள் காற்றலையிலே வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.